ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடாயிடுச்சு. 150 கிராம் மின் மேக்கர் போட்டுடலாம். சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷத்தில் ஜல்லடை வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுடுதண்ணியில் போட்ட மின் மேக்கரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச மின் மேக்கரை போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம், 1 ஸ்பூன் கடலை மாவு போட்டுடலாம். கடலை மாவு போட்டனால நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்பூன் தயிர் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சிருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற மின் மேக்கரை அதில் போட்டுடலாம். இப்போ இது நல்லா 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கறியை விட டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா கறி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.